மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, மெல்லிசை கலா ரசிக பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, விழா கமிட்டியார்களே, விழா கமிட்டி தலைவர் அவர்களே, இந்த சிங்கார கலையரங்கின் முன்பாக அலை கடல் என அமர்ந்திருக்கின்ற ஆன்மீக அன்பர்களே, மெய்யன்பர்களே, அடியார்களே, பக்த கோடி பெருமக்களே, விழா கமிட்டியார்களே, விழா கமிட்டி தலைவர் அவர்களே, ஏனைய கலைஞர்களே, இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களே, சீமான்களே, சீமாட்டிகளே, விவசாய பெருங்குடி மக்களே, வியாபார பெருங்குடி மக்களே, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் எமது விழாத்திய குளம் கேபி முத்துலட்சுமி வில்லிசை குழுவின் சார்பாக முதற்க நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உலகெல்லாம் ஆளக்கூடிய முதற்பொருள் மூலப்பொருள் என்று சொல்லக்கூடிய ஆதிபராசக்தி அம்பிகை எம்பிராட்டி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இன்று வீரமாகாளியம்மன் கோவில், அவளுக்கு தலைமகன் முனிசாமி கோவில், தர்ம முனீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்திலே குடியிருக்கக்கூடிய தெய்வ முனீஸ்வரர். இந்த முனீஸ்வரர் கோவில் விழாவிலே எமது வில்லிசை ஏற்பாடு செய்த விழா குழு தலைவர்கள் தலைவர், பொருளாளர், செயலாளர், கணக்கு பிள்ளை, காரியதரிசி, கோவில் பூசாரி, மெம்பர்கள், என்ன வரி கொடுத்தவங்க பேர் பூரா தெரியும், எல்லாத்தையுமே சொல்லிடலாம். இங்கு கூடி இருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எமது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம்.
எப்பா நீ வந்துட்டியாப்பா? ஏரியாவுக்கு எங்க போனாலும் வந்துடுற, இங்கேயும் வந்துட்டேன். பரவாயில்ல, உட்காருங்க. உட்காரு உட்காரு உட்காரு. ஆண்கள் வருவரும் பெண்கள் வருவரும் அப்படின்னு வணக்கண்ணே வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் அப்படி கயிறு கட்டி கூட உட்கார வச்சிருக்காங்க. ஆண்கள் ஒருவரும் பெண்கள் ஒருவரும். ஒண்ணு பெண்கள் ஒரு பக்கம் உட்காருங்க, இல்ல ஆண்கள் ஒருவரும் உட்காருங்க. ரெண்டு பேரும் கலந்து உட்கார வச்சிருக்கு. உட்கார்ந்து இருக்கீங்க. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பி கைய வச்சிடக்கூடாது. ஆமா, ஏன்னா நம்ம கோயிலு ரொம்ப துடியான தெய்வம், பக்தியான கோயிலு. இந்த கோயிலுக்கு வந்தவங்க சும்மா போனது இல்ல, அள்ளி அள்ளி கொடுப்பாரு தர்ம முனீஸ்வரர். அப்படிப்பட்ட சாமிங்க உட்கார்ந்து இருக்காரு. அதனால எங்க கூடி இருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எல்லோருக்கும் எமது கலைக்குழுவின் சார்பாக நன்றி. எங்களுக்கு வெளியன் வழி கரிசல் குளம் அருமையான மைசட்டி யாராருக்கு எப்படி வைக்கணுமோ தீயா வச்சிருக்காரு. கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும் கொச்சக்கயிறு மூலமாவது கரண்ட கொண்டு வந்துருவாரு. அப்படி ஒரு மைக் செட்டு, மைக்கு குயிக்கு, டீப்பு டாப்பு, லைட் வெயிட், பியூட்டிஃபுல் மைக் செட்டு, ஒன்றரைஃபுல் மைக் செட்டு, கருவாச்சி விரட்டி அடிச்சுட்டார்ல, ஒளிவரிகளைத்தார் அவர்களுக்கும் அதன் ஆபரேட்டர் அவர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி. அடுத்தபடியாக எனக்கு அட்வான்ஸ் கொடுத்த அடே அப்பா, நம்ம அட்வான்ஸ் கொடுக்க அவங்க முத வர்றாங்களோ தெரியலையோ, அவங்களுக்கு முன்னால நம்ம தர்ம முனீஸ்வரர் எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்திலே எமது வில்லிச ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சொல்றேனே, சொல்லுங்க. அதாவது பாண்டியன், செந்தூர் பாண்டியன், கோட்டச்சாமி, பூப்பாண்டி, விஜயகிருஷ்ணன் அன்னார் அவர்கள் எமது வெளிப்பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வந்தாங்க. அன்னார் அவர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். நம்ம சுத்துப்பட்டி கிராமம் பூரா வந்திருக்கீங்க. ஏன்னா இந்த சுத்துப்பட்டி கிராமம் பூராமே வெளிப்பாட்டு நிறைய பாடி இருக்கு. பக்கத்துல பூப்பாண்டியாபுரம், பச்சையாபுரம், கன்னியாபுரி, கன்னிராஜபுரம், புதுக்கிராமம், ஏன்னா நம்ம பாடாத ஊரே இல்ல. அப்படிப்பட்ட ஊர்கள்ல இருந்து மக்கள் நிறைய வந்திருப்பாங்க இல்லையா? அதனால வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லோருக்கும் உங்களை எல்லாம் வருக 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 என்று வரவேற்கிறோம். எல்லாரும் வந்து உட்காருங்க. முன்னால இடம் நிறைய கிடக்கு. ஆமா, உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துகிட்டு இருக்காதீங்க. கொண்டு வந்த பொருள்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. என்ன அதிகமான கூட்டம். இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆடுற பாட்டுக்கு சாமி வரும். அதனால உங்க பொருள்களை, உங்க உடைமைகளை பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு. வாழ்க்கையில எவ்வளவு பொருள் இருந்தாலும் எனக்கு போகும்னு சொல்ல மாட்டோம். கழுத்து நிறைய நகை ஓட்டிருக்கோம். இன்னும் 10 பவுன் வாங்கினா நல்லா இருக்குமே, அந்த எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. 10 குறுக்கம் காடு வாங்கியிருக்கோம், 10 ஏக்கர் வாங்கணும், அந்த எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. 10 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கோம், 10 வீடு கட்டணும். 4 கார் வாங்கி வாடகைக்கு விட்டுருக்கோம், 4 கார் வாங்கணும். கல்யாணம் எந்த போட்டுக்காரன் சொன்னா, காசு இருக்கிறவன் எத்தனை ஏக்கரை விலைக்கு வாங்கலாம், அப்படி இருக்கு. அவன் விருப்பம். ஆனால் வாழ்க்கையில போதும்னு சொல்றது 2 தாங்க. ஒண்ணு சாப்பாடு. சரி, எப்படி எப்பா நானும் தமிழ்நாட்டுல சுத்தாத கோயில் இல்லையா? போயிட்டு வந்துட்டோம். அப்படிப்பட்ட கோயில்கள்ல சுத்தி இருக்கும் அன்னதான கூடம். ஒரே நேரத்துல 5000 பேர் உட்கார்ந்து சாப்பிடுற அன்னதான கூடம் நம்ம தர்ம முனீஸ்வரர் கோயில்ல மட்டும்தான், பூராங்கோட்டையில மட்டும்தான் உண்டு. அதுவும் மக்களுக்கு காணாது அப்படின்னு சொல்லி பின்னால பாருங்க பெரிய ஒரு இப்ப கூடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு ஏற்பாடு விழா கமிட்டியார்கள் ஏற்பாடு சொல்லிக் கொண்டு இப்பொழுது கதையை தொடர்கிறேன். பாடுகின்ற கதை என்ன கதை? முனீஸ்வரருக்கு தாய்க்கு தலைமகன் முனீஸ்வரன், ஆத்தா யாரு? வீரமகா காளி. அவதான் முன்னால உட்கார்ந்து இருக்கா. அவளுடைய கதையை தொடர்கிறேன். அதுக்கு முன்னால ஐயா, இந்த கோயிலுக்கு அடியார்கள் யாரு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குத்து வேப்பங்களும் மேடைக்கு கொண்டு வாங்க. மேடைக்கு கொண்டு வந்தாதான் ஐயா இங்க வருவாரு. ஆத்தா வீரமகாளி இங்க வருவா. அதனால கதையை தொடர்கிறேன். நாடுகள்ல நல்ல நாடு, நாடு
எடுக்க வந்திருக்காருல்ல. ஆமாம்மா. சொல்லணுமா இல்லையா? மறக்கல. எந்த இடத்துல எப்ப சொல்லணுங்கிறது எனக்கு தெரியும். யூடியூப் சேனல் எடுக்க வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் அண்ணே உதரண்ணே முத எறும்பு இருந்தா பாவலுக்குள்ள போயிடும். நல்லா உதரண்ணே. என்ன இங்க காணாதுண்ணே. இன்னும் ஒரு குத்து வேணும்னே. இந்த அம்மா ஆடு மாட்டு கொண்டு போக நினைச்சிடாதீங்க. ஏன்னா கூட்டம் பெரிய கூட்டம் ஜாமி ஆடி அப்படி பேரும் வருவாங்க. இது காணாது. இன்னும் ஒரு குத்து கொண்டு வாங்க. யூடியூப் சேனல் அருமை சகோதரர் அன்பு சகோதரர் மாயாகுள மாதவன் அவர்கள் நம்ம கூடாங்கோட்டை முனீஸ்வாமி கோயில உலகமெல்லாம் காட்ட வந்திருக்கார். ஒரு மாவட்டத்துக்கு அளவுக்கு தெரியும், தமிழ்நாடு அளவு தெரியும். ஆனா உலகமெல்லாம் தெரியணும்னா இன்னைக்கு எங்களை எல்லாம் உலகமெல்லாம் தெரியறதுக்கு காரணம் மாயாகுள மாதவன் தான். அப்படிப்பட்ட யூடியூப் சேனல் சகோதரர் வந்திருக்கிறார்கள். ஆமா, எல்லாரும் உங்க முகம் பூரா யூடியூப்ல தெரியும். எல்லாத்தையும் சுத்தி சுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம கோயிலவே சுத்தி சுத்தி எடுக்காரு இல்லையா? அப்படிப்பட்ட மாயாகுள மாதவன் அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். கதையை தொடருமா? அறம்போர்கள் பிறப்பிடாமா கடலை ஆடையாக கொண்ட இந்த நில உலகில் நீர்வளம், நிலவளம், குடிவளம், சொல்வளம், செல்வவளம், இசைவளம், பொருள்வளம், பொருளாதார வளம், எல்லா வளமும் நிறைய பெற்ற நாடு எந்த நாடு? அழகு பொருந்திய நமது பாரத நாடு. அண்ணே நல்லா உதறனே, நல்லா உதறினே, அங்கே இருக்கட்டும். காரணம் என்னன்னா வேப்பங்குளம் இங்க வச்சாதான் வீரமகாளி இங்க வருவா, முனீஸ்வரர் இங்க வருவாரு. வேப்பங்குளம் தான் அவங்களுக்கு பவர். அதனாலதான் வேப்பங்குளைய கொண்டு வாங்கன்னு சொல்றது. கதையை தொடர போறேன். ஆத்தா வீரமகாளி முன்னாடி தெய்வம் உட்கார்ந்து இருக்கா. அவருடைய தாய்க்கு தலைமையா உட்கார்ந்து இருக்காரு. அவர் எங்க உட்கார்ந்து வில்லுப்பாட்டு பாக்காரு தெரியுமா? ஒரு காலை தூக்கி ஒரு கால் மேல ஓட்டு கூறாங்கோட்டை முனி எங்க உட்கார்ந்து இருக்காருன்னு இவ்வளவு கூட்டத்துல யாருக்காவது தெரியுதா? தெரியலையம்மா எங்களுக்கு எல்லாம். நாங்க முனிசாமி கோயில் பூசாரி. எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆமா, தெரிஞ்சு ஆகணும் இல்ல. அப்படிப்பட்ட முனீஸ்வரர் அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வம்பு தும்பு ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வருஷம் வம்பு தும்பு பண்ணிட்டு போனான்னு அடுத்த வருஷம் வர முடியாது. அப்படிப்பட்ட தெய்வம் இங்க உட்கார்ந்து இருக்கு. கதையை தொடர்கிறேன். தொடர்ந்து ஒன்னாங்கடல், உவர்கடல், இரண்டாங்கடல், அருங்கடல், மூணாங்கடல், முத்துக்கடல், நாலாங்கடல், தண்ணீர், அஞ்சாங்கடல், அரபிக்கடல், ஆறாங்கடல், பால்கடல், பால்கடலா? ஆறாங்கடல், ஏழாங்கடல், மோர்கடல். மோர்கடலா? நான் பாலையும் மோரையும் கறந்து கொண்டு போய் ஊத்துனாங்க. மோர் தானம்மா பார்த்தா. என்னமா படிச்சாலும் பாட்ட கெடுத்தான். ஏட்ட கெடுத்தான். அந்த கதை இருக்கு, உன் கதை இருக்கட்டும். சரி இருக்கட்டும், நானும் நம்புறேன். சரி, இப்படி 7 கடலுக்கு அப்பால் ஒரு இருட்டு நாடு தோன்றியது. 7 சத்தா சமுத்திரம், 7 சாகரம் தாண்டி அங்க ஒரு பளிங்கு பாறை. பளிங்கு பாறை எப்படி இருந்துச்சு? எப்படி? தக்கா 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 அத்தாடி மின்னுச்சு. சரி,
அந்த பாறைக்கு மேல என்ன இருந்தது? என்னது? உயரமான புற்று. புற்று புற்று என்ன புற்று? பாம்பு புற்று. பாம்பு புற்று. அந்த புற்றுக்குள்ள யார் வாழ்ந்து வருகிறார்? அம்மா வாழ்ந்து வருகின்றார். நாகராஜ சரி நாககண்ணி. நாககண்ணி கணவனும் மனைவியும் கருத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். இருக்கட்டும். மன்னனும் தேவியும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகின்றார்கள். கணவன் மனைவி ஆமா அழகா வாழ்ந்து வர்றாங்க. சரி மன்னனும் தேவியும் மகிழ்ச்சியுடனே வாழ்ந்து வருகின்றார். சரி புருஷனும் பொண்டாட்டியும் புகழோடு வாழ்ந்து வருகின்றார்கள். என்னம்மா நான் தான் கணவன் மனைவின்னு அழகா சொன்னல. ஆமா புருஷன் பொண்டாட்டி விளாவரியா சொல்ற? இல்லம்மா கணவன் மனைவி வேற புருஷன் பொண்டாட்டி வேற. அது எப்படிக்கா? எந்த வீட்டுல புருஷன் சொல்லு மேலே இருக்கும் சரி புருஷன் பொண்டாட்டி. எந்த வீட்டுல பொண்டாட்டி சொல்லு மேலே இருக்கும் சரி பொண்டாட்டி புருஷன். பாடுகின்ற வில்லிசை கலைஞர்களுக்கு சரி பொன்னாடை போர்த்த வேண்டும் என்று ஐயா காவி எந்த ரூபத்துல கட்டி இருக்கிறாரோ அதே மாதிரி காவி பாருங்க எல்லாரும் அந்த சன்னதியில இருந்து எனக்கு வந்திருக்கு. அவரே இங்க வந்துட்டாரு. அடுத்தபடியாக விசாகனி தேவி அவர்களுக்கு பொன்னாடை சூட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய அருமை சகோதரர் மாரிமுத்து அவர்களுக்கு முன்னாடி சூட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தம்பி கண்ணன் மிருதங்கம் டோலக் தொப்பி தபேலா அவர்களுக்கு முன்னாடி அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக உடுக்கை வாசிக்கும் அருமை சகோதரர் ஜமீன் கோடாங்கிப்பட்டி பொம்மையா நாயக்கர் அவர்களுக்கு பொன்னாடை சூட்டப்படுகிறது. லயக்கலைஞர் பெத்தையா அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. உள்ள ஒரு எல்லோ லைட் கட்டி விட்டுருங்க. இன்னொரு உடுக்க கலைஞர் கார்த்திக் அவர்களுக்கு முன்னாடி சூட்டப்படுகிறது. யூடியூப் சேனல் மாயாகுளம் மாதவம் வாங்கனே வாங்கனே ஒளி ஒளி மாயாகுளம் மாதவன் அவர்களுக்கு யூடியூப் சேனல் பொன்னாடை எல்லாரும் கைதட்டு கொடுத்துருங்க. நம்ம பூராங்கோட்டை உலகமே காமிக்க போற ஒளி ஒளி அரிசகுளம் மைசெட் வாங்கய்யா. காளீஸ்வரன் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று இப்படியாக 7 கடலுக்கு அப்பால் சரி 7 சத்தான சமுத்திரம் ஒரு உயரமான புற்று. அந்த உயரமான புற்றிலே சரி நாகராஜன் நாககண்ணி கணவனும் மனைவியும் கருத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். மன்னனும் தேவியும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார்கள். அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. பாலால குறை இல்லை, குறை இல்லை, சொத்தால குறை இல்லை, குறை இல்லை, நாடு உண்டு, சீரு உண்டு, உண்டு, சகல செல்வாக்கும் எல்லாமே உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா ஒரு குறை, ஒரு என்னம்மா பிள்ளை இல்ல. அந்த குறை இருக்கக்கூடாது. பிள்ளை இல்லாத வீடு பேய்வாரும் சுடுகாடுன்னு சொல்லிருக்காங்க. அப்படி அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு கூட இல்லாம இருந்துடலாம், இல்லாம இருந்துடலாம். ஆனா அந்த பிள்ளை இல்லாத கொடுமை இருக்கு, பெரிய குறை சொல்லி மாளாது. கணவனும் மனைவியும் சரி குழந்தை இல்லையே என்று இறைவா 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 என்று அழுது விளம்புறாங்க. ஐயோ பிள்ளைகளே இல்லை எவர் மனதை நோகடித்தேன், கட்டிய மண்டபத்தை பாழடிக்க செய்தேனா, நட்டிய கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றாமல் இருந்தோமா, தண்ணீரை கெடுத்தேனா, இதற்காக எனக்கு இப்படிய சோதனை, கூலியலை குறைத்தேனா, என்னவோ
இறைவா இறைவா என்று அழுது புலம்புறாங்க. ஐயோ, குடுக்கிற தெய்வம் கூரைய பத்துக்கிட்டு கொடுக்கும். அது எப்படிமா? அது எப்படியா? எப்படி அம்மா நம்ம வாங்குற விதத்துல வாங்கணும். சரி, குடுக்கிற தெய்வம் எப்படி கூரைய பத்துக்கிட்டு கொடுக்கும்? எப்படிமா கொடுக்கும்? யாருக்குமே பிள்ளை இல்லைன்னா சரி, அது கொஞ்சம் விஷயம் இருக்கு. சாமி எந்த ரூபத்துல வீட்டுக்கு வரும்? எப்படி வரும்? கனவுல தெரியும். ஓஹோ, கனவுல தெரியும். சரி, முனீஸ்வரன் வாராருன்னா வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டி முறுக்கு மீசையோடு வீட்டுக்கு வருவார். கருப்பன் வாராரு சரி அப்படின்னா காக்கி சட்டை போட்டு வீட்டுக்கு வருவாரு. ஐயனார் வாராருன்னா வெள்ள குதிரையில வாராருன்னு அர்த்தம். ஓஹோ, கருங்கச்ச கருங்குள்ளா போட்டு வர்றாருன்னா சொடல வர்றாருன்னு அர்த்தம் இல்லையா? சரி, முருகன் வாராருன்னா காவிய கட்டி வீட்டுக்கு ஒரு ஆள் வரும். காவி வேட்டியை கட்டி எல்லாரும் தான் வருவான். ஆமாமா ஆமாமா, முருகங்கிறது அடையாளம் தெரியணும்ல. அப்படி வண்டு கட்டி அதுக்கு மேல ருத்ராட்சம் போட்டு வருவார். அப்படிதான் வருவார் முருகன். காலமாடு தெரியுது அப்படின்னா சிவபெருமான் வர்றாருன்னு அர்த்தம் இல்லையா? சரி, அடுத்தபடியாக யானை தெரியுது அப்படின்னா விநாயகர் பெருமான் வர்றாருன்னு அர்த்தம். ஆடு வருதுன்னா பேய் வருதுன்னு அர்த்தம். அது மட்டும் இதுக்கெல்லாம் ஒண்ணுன்னா நான் விளக்கம் சொல்ல முடியாது. நாளைக்கு வள்ளி திருமண நாடகம் அவங்க சொல்லுவாங்க. இருக்கட்டும், எனக்கு நான் வள்ளியா போட்டிருக்கு இன்னைக்கு. அது கிடையாது, வள்ளி போட்டிருந்தாங்கன்னா நான் சொல்லுவேன் விளக்கம். சரி இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த படியாக குடுக்கிற தெய்வம் கூரைய பத்துக்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். அதுக்கும் விளக்கம் சொல்றேன். எப்படி? ஏமா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொம்பளைக்கு 18 வருஷமா பிள்ளை இல்ல. பெண்களெல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க, பொம்பளை நிறைய வந்திருக்கீங்க. சரி, உங்களுக்காக தான் இந்த விஷயம் எல்லாம் சொல்றேன். 18 வருஷமா பிள்ளை இல்ல. குழந்தை இல்லன்னா அவளும் தமிழ்நாட்டுல எங்கெங்க ஆஸ்பத்திரி இருக்கும் எல்லா இடமும் போயாச்சு. அப்படியும் பிள்ளை இல்ல. அப்பதான் அடுத்த வீட்டுக்காரி சொன்னா, எப்படி நீ ஆஸ்பத்திரிக்கும் கோயிலுக்கும் போனா பிள்ளை எப்படி பிறக்கும்? அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம ஊர் பக்கத்துல இருக்கங்குடி மாறி இருக்கா. இருக்கங்குடி மாறி. சரி, ஒரு நேரம் அவளை போய் பாரு, கும்பிட்டு வா. சரி, கை மேல பலன் கிடைக்கும். ஓஹோ சொன்னாங்க அப்படின்னா. சரி, இருக்கங்குடி மாறிய கும்பிட்டு வான்னு சொன்னதுதான். பிள்ளை இல்லாதவளுக்கு என்ன சொன்னாலும் சரி சரிம்பான்ல. உடனே என்ன பண்ணா, சரின்னு கோயிலுக்கு கிளம்பிட்டா. சரி, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கிளம்புறாங்க. கோயிலுக்கு போற பொம்பளை எப்படி போகணும்? இங்க எல்லாம் ஜாமி கும்பிட வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணுங்கிறது இந்த விஷயம் எல்லாம் சொல்றேன். சொல்லுங்க. மஞ்சள் சேலை கட்டி கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போகலாம். சிகப்பு சேலை கட்டி கோயிலுக்கு போங்க. இல்ல உங்ககிட்ட இருக்கிறத கட்டி போகத்தான். ஆனா இவங்க எப்படி ஜாமி கும்பிட போனா? எப்படி போறாங்க? சுடிதார் போட்டா. சுடிதார் போட்டா முந்தி பிச்சை எங்கிட்டு வாங்குறது? இப்ப உள்ள பேசனா சுடிதார போட்டா. சரி, அந்த ஷாலு ஆம்பளைய துண்டு மாதிரி இப்படி ஒன் சைடா நிக்க மாட்டேங்க. இப்படி அப்படி ஒன் சைடா போட்டு, ஆமா அந்த மாதிரி இருக்கங்குடிக்கு போயாச்சு. சரி, இருக்கங்குடியில சரியா 12 மணிக்கு போய் இறங்கியாச்சு. ஆனா 1 மணிக்கு நடை அடைச்சிருவாங்க. இப்ப 12 மணிக்கு போய் இறங்கி இருக்கா. சரி, டேம்ல தண்ணி நிறைய கிடக்கு. சரி, தண்ணி திறந்து விட்டுருக்காங்க, லைட்டா முழங்கால் தண்ணி ஓடுது. சரி, அந்த முழங்கால் தண்ணியில நடு ஆத்துக்குள்ள இறங்கி அப்படி அள்ளி தலையில வச்சுக்கிட்டு இருக்காங்க புருஷன் பொண்டாட்டி. சரி, சரியா 12:30 மணிக்கு. சரி, அந்த நேரத்துல இருக்கங்குடி மாறிக்கு 1000 கண்ணு உண்டு. இங்க உட்கார்ந்து இருக்காள வீரமகாளி, அவளுக்கும் அப்படித்தான், அவ கூட பிறந்தவதான். சரி, இதனால இந்த 1000 கண்ணுல பாக்குறா. சரி, பிள்ளை இல்லன்னு ஒருத்தி வாரா. பாவம் 18 வருஷமா பிள்ளை இல்ல, கல்யாணம் முடிச்சு குடுப்போம் நம்மளாவது அப்படின்னு மனம் இறங்கி ஒரு 6 மாத பிள்ளைய எந்த தெய்வமும் போன உடனே கொடுக்காது. சரி, சோதிக்கத்தான் செய்யும். நம்ம என்ன பண்ணணும்? குடுக்கிற தெய்வம் கோரைய பொத்துக்கிட்டு குடுக்குன்னு சொன்னனே, வாங்குற விதம் இருக்கு. இவ புள்ள 6 மாத புள்ளைய எடுப்புல வச்சுக்கிட்டு இருக்கங்குடி மாறி எப்படி வாரா? வயசான பாட்டி, வயசான பாட்டி மாதிரி அப்படி பின் கோஷம் வச்சு சேலை கட்டி அப்படி சொருவு கொண்ட போட்டு அப்படி 1 ரூபா அகலத்துல நெத்தியில குங்கும பொட்டு வச்சு 2 பேசரி மூக்கத்திய போட்டு அப்படி மஞ்சள் கும்மு 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 கும்முன்னு பூசி அழகான 6 மாத ஆம்பளை புள்ளைய கையில வச்சுக்கிட்டு நடு ஆத்துக்குள்ள வெயில வந்து வயசான பாட்டி காது வளர்த்து ஒரு ஆம்பளை புள்ளைய கையில வச்சு கூப்பிடுது. எப்படி? இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி புள்ள வரம் கேட்க வர்றாங்கல்ல, அவங்கள பார்த்து கூப்பிடுது. அப்படின்னு சரி, இவ என்னன்னு கேட்கணும்ல, நல்ல பொம்பளைய கேட்டுக்கோங்க. என்னன்னு கேட்கணும்ல, என்ன ஒரு அலப்பழைக்காத அப்படின்னா. சரி, இங்க வா, இங்க வா, பக்கத்துல வா.
இந்த பிள்ளைய கொஞ்ச நேரம் அந்த ஆம்பளை பிள்ளைய கையில வச்சிரு, எடுவிட்ட வயவுள்ள செமிக்காம பேண்டு வச்சு சேலை பூரா ஆய். சரி, இந்த ஓடுற தண்ணியில கழுவிட்டு வந்துடுறேன் சேலைய. இந்த பிள்ளைய புடிதாயி அப்படின்னு இருக்கங்குடி மாரியம்மா இந்த ஆளு குடுக்க ஆறுமாத்த பிள்ளைக்குது. சரி, இவன் என்ன பண்ணிருக்கணும்? வாங்கி இருக்கணும். என்ன பண்ணா? பிள்ளை மேலையும் ஆயா இருக்கு. பிள்ளை எப்படி பார்த்தா? குறுகுறுன்னு பாக்குறா. அப்படின்னா சரி, உடனே மாறி ஒண்ணும் பேசலாம். போ, அங்கேயும் நான் தாண்டி இருக்கேன் சீனு சொல்லிட்டு போயிட்டா. போயிட்டு கொஞ்சம் தூரம் கழிச்சு திரும்பி பார்த்தா எம்மா பாட்டியும் காணோம், பிள்ளையும் காணோம். நடந்து போயிட்டாங்க. சரி, போனாங்க, தேங்காவளம் வாங்கினாங்க, உடைச்சாக, வரிசையில நின்னாங்க, சாமிய கும்பிட்டாச்சு. சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டுல கூரங்கோட்டை முனீஸ்வரரை மணிக்கணக்கில் கும்பிடு, தள்ளி நில்லுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இருக்கக்கூடிய மாறிய ஒரு நிமிஷத்துக்கு மேல யாரும் கும்பிட முடியாது. ஆமா, காவல்துறை அதிகாரி சொல்லுவாங்க, போயிட்டாரு சாமி அடுத்தாள் பாக்கணும். மாசம் 30 நாள் திருவிழா இல்ல அவளுக்கு, ஒரு நாள் லீவு கிடையாது. மாசம் 30 நாள் திருவிழா நடக்கு. ஆமா, போத்தாள் தள்ளி விட்டாங்க. சரி, அங்க போய் நின்னா அதே பாட்டி சிகப்பு கலர்ல பட்டு கட்டி அக்னி சட்டிய கையில வச்சு, யாரும் ஆடி மேடைக்கு வந்துடாதீங்க, ஆடுறதுக்குன்னு டைம் வச்சிருக்கேன், சொல்லுக்குதான் 2 சொல்லு சொல்றேன். அதே பாட்டி அக்னி சட்டிய கையில வச்சு அப்படி ஆடி வருது. எப்படி தெரியுமா? ஆடி வாரா மாறி, ஆடி வாரா அக்னி சட்டி நோக்கி ஆடி வாரா, ஆடி வாரா மாறி, ஆடி வாரா அக்னி சட்டி நோக்கி ஆடி வாரா, ஆடி தேடி வாரா, உஜடிய சொன்னெல்லாம் தேடி வாரா, ஆடி வாரா மாறி, ஆடி வாரா அக்னி சட்டி நோக்கி ஆடி வாரா, ஆடி வாரா மாறி தேடி வாரா, உஜடிய சொன்னெல்லாம் தேடி வாரா. நீ என்ன சரக்கத்தான் குடிச்ச? நான் அடங்குள்ள நீயா அடிக்கிட்டு இருக்க. சரி, இருக்கட்டும், இன்னைக்கு ஒன்னே வச்சுட்டா வேலை. இப்படியாக 1000 கண்ணுடையா அப்படி அக்னி சட்டி எடுத்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்கா, ஆடி வருது. ஆமா, சரி, இவன் போய் என்ன பண்ணா? சாமியார் அவ கால்ல போய் பொத்துன்னு விழுந்தா. சரி, குழந்தை கேட்க பிள்ளை இல்ல, வருதி கேட்கணும்ல. ஆமா, அப்படி வந்து விழுந்தா. சரி, விழுந்த உடனே ஆனா 1000 கண்ணுடைய யாரு எப்படி எப்படின்னு அகத்தின் அழகு முகத்துல தெரியும். நீ எதுக்கா இங்க வந்தேங்கிறது எனக்கும் தெரியும். அப்படிங்கறதுனால அப்படின்னா எந்திரிச்சா. காலில் எடுக்கடி விழுந்த பிள்ளை இல்ல, எனக்கு பிள்ளை இல்ல. ஆரம்பத்துல நடு ஆத்துக்குள்ள வந்தேன். ஆமா, அழகான ஆம்பளை பிள்ளைய கொடுத்தேன். ஆமா, என்னடி சொன்ன? என்ன சொன்னேன்? போடு சொன்னியா இல்லையா? இந்த பிறவி மட்டும் இல்ல, 7 பிறவி எடுத்தாலும் சரி உனக்கு புள்ள கிடையாது. என் கோட்டையை விட்டு வெளியே போ. இப்படி சொன்னாலாம் இருக்கங்குடி மாறி அவ கூட பிறந்தவதான் முதல் தெய்வமா உட்கார்ந்து இருக்கா, வீரமாகாளி இல்லையா? அதனால குழந்தை இல்லையா என்று நாகராஜன் நாககண்ணி இருவரும் குழந்தைக்காக எங்கே வருகிறார்? நாம எல்லா சாமியும் கும்பிட்டு பார்த்தோம், ஒரு தெய்வமும் கடக்கண்ண திறக்கல. நானும் உள்ள இல்லைன்னு ஆலமரத்தை சுத்தி பார்த்தேன், அரச மரத்தை சுத்தி பார்த்தேன், வேப்ப மரத்தை சுத்தி பார்த்தேன், மஞ்சளத்தி மரத்தை சுத்தி பார்த்தேன். மஞ்சளத்தி மரத்தை எதுக்குமா சுத்துறீங்க? மஞ்சளத்தி பழம் கணக்கா கரையேன்னு உள்ள பிறக்கும். உன் நினப்பு அவ்வளவுதான். கந்தம் புத்தி கவுத்துக்குள்ள சின்ன நினப்ப வச்சுக்கிட்டு அலையாத. சரி, இங்க பாரு, என்னம்மா இந்த வில்லு பாட்டு படிக்க. ஆமா, இந்த வில்லு எதுல செஞ்சது? மஞ்சளத்தி மரம். ஓஹோ, அப்படி நினைக்கணும். சரி, அதனால எம்மா எனக்கு குழந்தை இல்ல அப்படின்னு நானும் முருகனை சுத்தி பார்த்தேன், அந்த பிள்ளையார சுத்தி பார்த்தேன். அப்படி இருந்தோம் குழந்தை இல்லையா? பிள்ளை இல்ல. இத்தனை பேரை சுத்தி என்னம்மா பேசணும்? புருஷனை சுத்தினா புருஷனா சுத்தனம் இல்ல. அந்த எடுவட்டவைய தண்ணிய பேத்தி எங்கன கிடக்கானோ முதல்ல செய்யுங்க. பொம்பளைங்க புருஷனுக்கு இந்த மதிப்பாவது கொடுத்திருக்காளே நினைச்சுக்கோங்க. ஆமா, ஆனால்
கவலைப்படாதம்மா, வருத்தப்படாதம்மா, வருத்தப்படாத. ஆமாத்தா. எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு. ஆமா, ஒன்னே ஒண்ணு பாக்கி. என்ன செய்யணும்? ஆதி சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தோமையானா சரி, நிச்சயம் நமக்கு குழந்தை கிடைக்கும். அதனால ஒன்ன மட்டும் அனுப்பி வச்சா ஊர்ல என்ன பேசுவான்? என்ன பேசுவாங்க? பொண்டாட்டிய கூட்டி விட்ட வயறு பேசி விடுவான். ஆமா சுவாமி, வா 2 பேரும் வாருங்கள் போவோம். இந்த நாகராஜன் நாகநீர் குழந்தைக்காக எப்படி வருகிறார்? இங்கே வருகின்றார் நாகராஜன் நாககன்னி நாககன்னி நாகராஜன் நாககன்னி மனைவியும் அப்படி பின்னி பிணைந்து தவம் இருக்காங்க. நாட்கள் வாரங்களாகிவிட்டது, வாரங்கள் மாதங்களாகிவிட்டது, மாதங்கள் வருஷங்களாகிவிட்டது, ஆண்டுகள் 12 வருஷம். ஆமாம்மா, அன்ன ஆதாரமின்றி உறக்கமின்றி எப்பொழுது பார்த்தாலும் சிவனுடைய நாமம். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. சொல்லு, ஓம் நமச்சிவாய நமக. அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா. பக்தி பிரிக்கின்ற முருகே அந்த பரமசத்தில் உள்ளே உயிருக. பக்தி பிரிக்கின்ற முருகே பரமசத்தில் உள்ளே உயிருக. சக்தியெல்லாம் திறந்து சிவபரமே, சக்தியெல்லாம் திறந்து சிவபரமே. சந்ததிகள் எந்தனைக்கு அதிபதியே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கல்லை திறந்து வைத்து கருப்பொருளே, கோவிலில் கதை திறந்து வைத்து திருவருளே. கல்லை திறந்து வைத்து கருப்பொருளே, கோவிலில் கதவை திறந்து வைத்து திருவருளே. வெள்ளையல்லூர் முருகன் அருள்கடலே, வெள்ளையல்லூர் முறையும் அருள்கடலே. பேசிவது ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த தலங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா, அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக என்று சொன்னால் சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாள் வராது, வராது, வராது. ஆமா, சிவபெருமானுக்கு அடுத்த தெய்வம் உலகத்துல முனீஸ்வரன் தான். ஆமாம்மா, உலகத்திலே முதல் தெய்வம் யாருன்னா சக்தி, சக்தி. இரண்டாவது தெய்வம் யாருன்னா முனீஸ்வரன் தான், முனீஸ்வரன். மூன்றாவது பிறந்தவர் தான் நமது சிவபெருமான், சிவபெருமான். சிவாய நமக, அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா. சிவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் வேள்வியானது ஆதி கைலாயத்திலே ஒரே அக்னியா எரியுது, மண்டலமாக இருக்கின்றது. உடனே பார்த்தா பார்வதி, சரி பகவானே இன்னைக்கு வில்லுப்பாட்டு உபயம். ஆமா ஆமா, தென்னாட்டுல என்ன சொல்லுவாங்க, நேர்ச்சைன்னு சொல்லுவாங்க. சரி, அன்னார் அவர்கள் அவங்க நினைச்சிருந்தா ஒரு கரகாட்டம் வச்சிருக்கலாம். ஆமா, அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு தெம்மாங்க கச்சேரி வச்சிருக்கலாம், இல்ல ஒரு ஆடல் பாடல் வச்சிருக்கலாம்.
வச்சிருக்கலாம்ல இல்ல ஒரு நரிக்குறத்தி ஆட்டம் வச்சிருக்கலாம். ஆமாமா ஆமா இல்லையா? ஆமா. இல்ல ஒரு நாடகம், இன்னொரு நாடகம் வச்சிருக்கலாம்ல நாளைக்கு வெள்ளி திருமணம், ஆமா இன்னொரு நாடகம் வச்சிருக்கலாம். என்னையே கூட வச்சு அர்ச்சந்திரா வச்சிருக்கலாம். ஆமா இல்லையா? அப்பவுமே சொல்லிட்டாங்க அர்ச்சந்திரா நாடகம். ஆமா. அடுத்த வருஷம் அக்கா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து போட்டுருவோம். பூரா என்னை அர்ச்சந்திரா நாடகத்துல பார்த்த கை நிறைய உட்கார்ந்து இருக்கு. இருக்கட்டும், நன்றி. ஆமா, அதனால வச்சிருக்கலாம். சரி, விளாத்துக்குள்ள முத்துலட்சுமியத்தான் உங்களைத்தான் போடணும்னு போட்டுருக்கு. வில்லுப்பாட்டுக்கு அருமை சகோதரர் ஆமாமா செந்தூர் பாண்டியன் நாகநாதன் அன்னார் அவர்கள் இந்த வில்லுப்பாட்டு உபயம் பண்ணியிருக்கிறார்கள். ஆமாமா. அவர்கள் செய்யும் தொழில் பெருக வேண்டும், சீமான் போல் வாழ வேண்டும், வாழ வேண்டும். எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும். ஆமாமா. நமது கூராங்கோட்டை முனீஸ்வரன் கோபுரம் உயர்ந்தது போல் ஆமா. அன்னாருடைய வாழ்க்கை உயர வேண்டும். முதல்ல ஒரு மனுஷன் நோய் நொடி இல்லாம வாழ. எவ்வளவு பணம் இருந்தாலும் நோய் நொடி இல்லாமல் கூராங்கோட்டை முனீஸ்வரர் கிருபையால் காலமெல்லாம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று கூறி கதைக்கு வருகிறேன். பெண்கள் தலையில மல்லிகை பூ வச்சிருப்பாங்க. பூ வாங்கும் போது பூவை மோந்து பார்க்காதீங்க பொம்பளைய. முதல்ல உங்களுக்கு இதை சொல்றது, பூவை மோந்து பார்த்தீங்கன்னா அந்த பூக்குள்ள பூ நாகம்னு ஒரு நாகம் உண்டு. பூக்குள்ள அது மூக்குல ஏறிடும். அது உங்களுக்கு தெரியாது. மூக்குல ஏறிடுச்சுன்னா மூளைக்கு போகும். மூளைக்கு போயிருச்சுன்னா உள்ள போய் கட 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 கடன்னு ஒரு தலை மண்டையடி. அது பேருதான். அப்படியா? கடைசியில மண்டையத்தான் உடைக்கணும். மண்டைய உடைச்சிடணும் போல இருக்கும். சரி, அது காரணம் பூவு. இந்த பூவை மோந்து பார்க்காதீங்க. இது எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? எப்படிமா? எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தி. சரி, அடுக்கு செம்பருத்தி இவ்வளவு அடியில இருக்கும். சரி, அத புடுங்கி வைக்கணும்னு அந்த செம்பருத்தி இதுல பூவை ஒவ்வொன்னா இப்படி விலைக்கு பார்த்தேன். சரி, உள்ள என்னமாவது இருக்கா, தலையில வச்சா கடிச்சிருமேன்னு. சரி, பார்த்தா உள்ள அதே மாதிரியே உள்ள நாகம் இருக்கு. அப்ப மல்லிகை பூக்குள்ளையும் இப்படித்தானே இருக்கும், பிச்சி பூக்குள்ளையும் இப்படித்தானே இருக்கும். இதற்கான பொம்பளைய பூரா மோந்து பார்த்துக்கிட்டு இருக்கா இப்படி. சரி, அப்படின்னு அன்னைக்கு எடுத்த முடிவு. அதனால பூக்குள்ள இருந்து பொம்பளைகளை பூரா நாகமா தீண்டி இருக்கா. இது ஒரு பாவம். சரி, இன்னொன்னு சிவபெருமானுக்கு வைக்கக்கூடிய கனி, முக்கனி, மாப்பழ வாழை. மாப்பழ வாழை ஒன்னையெல்லாம் கூட்டு வந்து 100 நாள் வேலைக்கு போறவளை கொண்டு வந்து வில்லுப்பாட்டு கூட்டு வந்து மாப்பழ வாழை. மாப்பழ வாழை வாழை எப்படிமா சொல்லு? மாப்பழ வாழை. இங்க வந்து பாடம் நடத்த வேண்டியிருக்கு உனக்கு. ஆமாமா. இந்த முக்கனி எச்சில் படுத்திருக்கா. நச்சு நச்சுன்னு. ஆமா. சரி, அதனால நிறைய இருக்கு. இப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருக்கா. சரி, இவங்களுக்கு இந்த பிறவி மட்டும் இல்ல, 7 பிறவி எடுத்தாலும் உள்ள கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி சொன்னா, எப்படி? ஐயா பகவானே, உங்களால முடியாதா? முடியாது, நான் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? எங்க அண்ணன் கண்ணனை வச்சு கொடுப்பேன். அண்ணனை வச்சு கொடுப்பியா? கண்ணனை வைத்து கொடுப்பேன். கண்ணனை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் தெரியுமா? கண்ணனை கூப்பிடுறார். எப்படி? அழைத்தவர் குரலுக்கு வருவேன். ஆமையா, கீதையிலே கண்ணன் ராஜா பார்த்தவர் இன்றைக்கு தெரிவேன் என்றான். பாரதத்தில் கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு வருவேன். கீதையிலே கண்ணன் பார்த்தவர் இன்றைக்கு தெரிவேன் என்றான். பாரதத்தில் கண்ணன் அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான். கீதையிலே கண்ணன்
அவள் புகுந்தாள் உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவறியாத குழந்தைக்கெல்லாம் உறவினராக அவன் வருவார் அழைத்தவர் குரலுக்கு வருவீல்தான் கீதையிலே கல்லலே அடையா கதவை அவள் வீடு அன்பே என்பது அவன் ஏடு அடையா கதவை அவள் வீடு அன்பே என்பது அவன் ஏடு அடையும் தருவாய் நடப்பது நடக்கும் அமைதியுடன் நீ நடமாடு நடமாடு அழைத்தவர் குரலுக்கு வருவீல்தான் கீதையிலே கல்லலே பார்ப்பவர் நெஞ்சுக்கு திருவேல் என்றார் பாரதத்தில் கல்லல் அழைத்தவர் குரலுக்கு வருவீல்தான் கீதையிலே கல்லல் எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுத்துருங்கய்யா. அழகா பாடினாரு. இப்படியாக கண்ணாடு கூப்பிட்டா கண்ணனை கூப்பிட்டா உலகத்திலேயே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வம் யாருன்னா கண்ண ஒரு ஆள் தான். வீரமாகாளி வரமாட்டான், என்ன அப்படி முனீஸ்வரர் வரமாட்டார். அப்படியா? மதுரையில கூப்பிட்டா மானாமதுரையில வண்டி ஓடுவான் கண்ணே. கண்ண ஆமா ஆமாம்மா. அது மானாமதுரையில மானாமதுரையில வண்டி ஓடுவான் கண்ணே. சரி, அப்படிப்பட்ட தெய்வம் யாருன்னா உலகத்துல கண்ணன் ஒரு ஆள் தான். கண்ணன் தான். ஆமாம்மா. ஆனா வீரமங்காளி வரமாட்டா. என்ன அப்படி? 8 நாளைக்கு விரதம் இருக்கணும். விரதம் இருக்கணும். 8 நாள் விரதம் எப்படி? எப்படி இருக்கணும்? பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாது, அப்படி ஒரு விரதம் இருக்கணும். எச்சி விழுங்க கூடாது. ஓஹோ, திறக்கட்டி விரதம் இருக்கணும். திறக்கட்டி. ஆமா. சினிமா தரையாமா? திறக்கட்டினா விவரம் புரியல எனக்கு. சினிமா தரையா? திறக்கட்டினா எப்படி? இதெல்லாம் ஆத்த கண்டிச்சா அழகரை கண்டிச்சா? எப்படிமா திறக்கட்டினா? என்னமோ உன்னையெல்லாம் என் கூட வில்லுப்பாட்டு கூட்டு வரணும்னு என் தலையெழுத்து வரி 1000 500 வரிய கொடுத்து இவங்க எல்லாம் ஓன் மூஞ்சிய பாக்கணும்னு அவங்க தலை விதி. திறக்கட்டினா எப்படின்னு கேட்டேன். விவரம் தெரியணும்ல. ஏம்மா, இது நம்ம முனீஸ்வரர் ஆலயம். சரி, சில ஊர்கள்ல அம்மன் கோயில் இருக்கும், காளியம்மா மாரியம்மா இருக்கு. இந்த கோயில்ல ஆம்பளைக்கோ பொம்பளைக்கோ ஊர்ல பொதுவா ஒரு ஆளுக்கு விரதம் கொடுப்பாங்க. அவங்க மேல சாமி வரும். சரி, அந்த சாமி ஆடுறவங்க 8 நாளைக்கு சுத்த பத்தமா விரதம் இருக்கணும். எப்படி விரதம் இருக்கணும்? அப்படி பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாது, எச்சி விழுங்க கூடாது, அடுத்தவங்கிட்ட எது வாங்கவும் கூடாது கூடாது. சரி, அது மட்டுமல்ல, இந்த விரதம் இருக்கும் போது வீட்டுக்குள்ள திறக்கட்டி உள்ளே இருக்கணும். வெளியில வரக்கூடாது. வெளியில அப்படி படார்னு வந்தாங்கன்னா எம்மா நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, வீட்டுக்கு தூரமான பொம்பளையா, இவன் கணவனோட வாழ்க்கையா இருந்தவளா, இவன் தண்ணி அடிச்சவனா தண்ணி அடிக்காத ஆளா, யாருக்கா தெரியும்? நீ சிச்சுக்க, யாருக்கு தெரியும்? அதனால சொல்றேன். எப்படி? இப்படியாக வீட்டுக்குள்ள 8 நாளைக்கு அவங்க முகத்துல முழிக்காம விரதம் இருந்தாங்கன்னா கூறாங்கோட்ட ஊரை பூரா வெறுங்கையால அக்கினி சட்டிய சுத்தலாம். விரதம் தவறிருச்சு அப்படின்னா இம்புட்டு வேப்பங்குள கேட்கும். இன்னொன்னு சட்டி வளர்க்கறதுல பாடம் பண்ணணும். பாடக்கூடா? அது எப்படிமா? இதெல்லாம் நான் பூசாரி வெளியே சொல்லுவேனா? சொல்லப்படாதா? இதெல்லாம் ராணுவ ரகசியம். அப்படியா? பாடம் பண்ணணும்னா 500 வீடு சுத்தலாம், வெறும் கையில சட்டியை சுத்தலாம். அதெல்லாம் பூசாரி ஒரு ஆளுக்கு நாங்க மட்டும்தான் வச்சுக்கிடுவோம். இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம். ஐயா அப்படியே ஐசா இருக்கும். எவ்வளவு எத்தனை 1000 வீடு சுத்தலாம். அதெல்லாம் ஒரு விஷயம். சரி இருக்கட்டும். இந்த படியாக கண்ணாடு கூப்பிட்டா. கண்ணனை கூப்பிட்டது யாரு? பார்வதி. என்னம்மான்னு வந்தாரு. கண்ணன் அண்ணா என்னம்மா? வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுமா. இந்த நாகலோகத்துல நாகராஜ நாககண்ணி 2 பேருக்கும் ரொம்ப காலமா புள்ளை இல்ல, குழந்தை இல்ல. பகவான புள்ள வர கொடுக்க மாட்டேங்க சொல்லிட்டாரு. நீங்களாவது கொடுங்கண்ணா. அண்ணன் கிட்ட கேட்டா
கண்ணன் பதிலே பேசாமல் சரி கழுத்திலே கிடந்த 8 துளசி மணி. துளசி மணியை கொடுங்க, என்ன மணியை கழட்டி கொடுங்க, என்ன நீயும் எப்ப கலத்துவா இந்த பெட்டியை எங்கன வப்பா? நீயே இப்படித்தான் எங்க விட 11 வருஷமா இப்படித்தான் அலையுற. ஆமாம்மா ஆமாம்மா, நான் என்னவே நம்ப மாட்டேன் துளசி மணியை அப்படின்னு ஒண்ணு எங்க நம்புவேன். அப்படி 8 துளசி மணியை கலட்டி பின்னால ஒரு வயவாரு எப்படா கலத்துவா, எப்படா கலத்துவா, பின்னால ஒரு வய அலையறான். ஆமா இருக்கட்டும். 8 துளசி மணியை கலட்டி பார்வதி முந்தானையில கொடுத்து நீயே காளியாக மாரியாக பேச்சியாக உச்சிரிமகா காளியாக பத்திரகாளியாக வீரமாகாளியாக அவதரிப்பாயம்மா அப்படின்னு 8 துளசி மணியை கொடுத்துட்டு போயிட்டார். அத முந்தானையில வாங்கினா. இன்னைக்கும் பொம்பளைய சாமிகிட்ட முந்தி பிச்சை வாங்கும் போது முந்திய ஏந்துங்க. அதுக்கு பேர் என்ன பிச்சை? மடி பிச்சையா? எப்படியோ ஒண்ணு முந்திய ஏந்தணும். அதுக்காக சுடிதார போட்டு வந்து சாலை இப்படி ஏந்திக்கிட்டு இருக்காத பொம்பளையா பிச்சு இப்படி இப்படி ஏந்த கூடாது. ஆமா இந்த மாதிரி முந்தானையில கொடுத்தார். சரி அத வாங்கி என்ன பண்ணா? என்ன செஞ்சா? பார்வதிய பிள்ளைவரை முடுக்க வந்திருக்கலாம், நேரம் போயிருக்கலாம்ல, வரல. என்ன பொம்பளைகளுக்கு ஒரு ஆள் இருக்காருல்ல, கல்லானாலும் கணவன் தான், புல்லானாலும் புருஷன். ஆமாம்மா, ஆம்பளைகளுக்கு மதிப்பு கொடுக்கணுமே என்று அந்த காலத்துல பார்வதி புருஷனுக்கு அம்புட்டு மரியாதை கொடுத்திருக்கா உலகத்துல. அது மட்டுமா, முதல்ல நெற்றிக்கண் யாருகிட்ட இருந்துச்சு? பார்வதி கிட்ட தாயா இருந்துச்சு. சரி நம்ம புருஷன் சிவனேன்னு கிடக்கானே, சிவனேன்னு கிடக்கானே, நீ எதுக்கியா இப்படி சிரிக்க? உனக்கும் சிவனேன்னு தான் இருக்கும். ஆமா சிவனேன்னு கிடக்கானே நம்ம புருஷன். உலக மக்கள் எல்லாம் நம்ம புருஷனை மதிக்கணுமே. சரி சிவபெருமான அப்படின்னு தன்னுடைய நெற்றி கண்ணை பிடுங்கி சிவபெருமான் நெத்தியில வச்சாடா பார்வதி. அப்ப இந்த இடம் பார்வதிக்கு குழியா இருக்கும்ல, இருக்கும்ல. உடனே செந்தூரம் என்று சொல்லக்கூடிய குங்குமத்தை எடுத்து முதலாக பார்வதி நெத்தியில வச்சாளாம். அதனாலதான் இளையராஜா அந்த இந்த விஷயத்தை வச்சு ஒரு பாட்டு போட்டாரு. எப்படி வச்சாளா நெத்தி போட்டு எந்த நானே. அடே நான் சினிமா பாட்டை பாடலடா அப்படிங்கடா, ஒரு வரியா சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. இருக்கட்டும். இந்த மாதிரி நெத்தியில செந்தூரம் என்று சொல்லக்கூடிய குங்குமத்தை உலகத்துல முத வச்சவ பார்வதி. வச்சிருக்கா. பொண்ணா பிறந்தவ 5 இடத்துல குங்குமம் வைக்கணும். 5 இடத்துலயா? ஆமா. அது எந்த இடத்துலப்பா? அவங்க எந்த இடம்னு கையை தூக்குங்க சொல்லுவேன், கையை தூக்கலைன்னா சொல்ல மாட்டேன். சொல்லிருங்கம்மா கேட்டுக்கிட்டா. வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைங்க, கல்யாணம் ஆகாத பொம்பளை 4 இடத்துல குங்குமம் வைக்கணும். கல்யாணமான பொம்பளை 5 இடத்துல வைக்கணும். அது எந்த இடம்னு நீங்க கைய தூக்குனா சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். சொல்லிருங்கம்மா கேட்டுக்கிட்டோம். நீ எதுக்கு சொல்லணுங்க? நீதான் நெதம் கேக்குறீல்ல, கைய தூக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு எல்லாம் தெரிய வேண்டான்ட்டாங்க, எங்களுக்கே தெரிய வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஆமா அத யாராவது வந்து மறைஞ்சிருந்து ஏக்கா எனக்கு மட்டும் சொல்லுங்க எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படி நிறைய எட்டுப்பட்டுக்கிட்டு. சரி இருக்கட்டும். இந்த மாதிரி சிவபெருமானை ரொம்ப மதிச்சிருக்கா. ஆமாம்மா, பெண்கள்லாம் மதிங்க கணவனை. கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது கணவன் தான். பொம்பளைகிட்ட நல்லா வேண்டி கேட்கிறேன், சொல்லுங்க. கல்யாணாலும் கணவன் நாளைக்கு நம்ம சுகம் இல்லாம படுத்திருந்தாலும் சரி, சேலை விலகி கிடந்தாலும் நம்ம புருஷனா இருந்தா என்ன பண்ணுவாரு? கணவனா இருந்தா என்ன பண்ணுவாரு? என்ன கிடக்கு சேலை விலகி கிடக்கு அப்படி இழுத்து விட்டு போவாரு. என்ன கிடக்கு எப்படி கிடக்கா அப்படின்னு. சரி அதே மாதிரி ஒட்டுச்சோரா இருக்கட்டும். உண்ட மாதிரி ஒட்டுச்சோறு அதுக்கு தானே சொல்லணுங்கிற. இந்த பயில மாதிரி ஒட்டுச்சோரா இருக்கட்டும். சரி என்ன செய்வா? அந்த பொம்பளை ஒரு மாதிரியா படுத்திருந்தா இவன மாதிரி யாரு என்ன பண்ணும்? பொம்பளை நல்லா பாருங்க, முகத்தை மட்டும் கடைசி வரைக்கும் தனக்கு கூட வர்றது பெத்த புள்ள வராது. ஒண்ணு கணவன் தான் கூட வரணும். அதே மாதிரி ஆம்பளைக்கும் சொல்றேன்,
சொல்லுங்க. சம்சாரம் தாயா நமக்கு கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்துறவ. ஆமாம்மா. பிள்ளைகள நமக்கு ஊத்தாது. சம்சாரம் போயிருச்சுன்னா சகலமும் போயிருச்சு. அதனால இந்த மாதிரி சிவபெருமான் கையில கொண்டு போய் 8 துளசி மணியை கொடுத்தா. சரி, நீங்களே உள்ளவரை கொடுத்துட்டு வாங்க. அதை வாங்கி கொண்டு குழந்தை வரம் கொடுப்பதற்காக பகவான் வருகிறார். எப்படி வருகின்றார்? கூராங்கோட்டையில நிறைய பேர் வேண்டுதலுக்கு வந்திருப்பீங்க. பிள்ளை இல்லாம நிறைய பேர் வந்திருப்பீங்க. செல்வாக்கு வேணும்னு வந்திருப்பீங்க. இல்ல இந்த காடு வாங்கணும் கரை வாங்கணும் என்ன நினைச்சு வந்தீங்களோ நடக்கும். அதே மாதிரி பிள்ளை இல்லாதவங்க யாரும் நினைச்சு வந்திருந்தீங்கன்னா அதைய படிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா வேண்டிக்கோங்க. ஏதோ இந்த அம்மா சொல்லுது வில்லுப்பாட்டுக்கு வந்து நினைக்காதீங்க. இது நான் சொல்றதெல்லாம் படிக்கத்தான் செய்யும். நேரம் வர்றாரு. ஆமா, பகவானே புள்ளவரம் கொடுக்க இங்க வர்ற. அதனால நல்லா வேண்டிக்கோங்க. இப்ப தாயா ஒரு ஊர்ல சொல்லிவிட்டேன். சரி, அதை ஏன் கேக்குறீங்க? இத கேட்டுக்கிட்டே இருந்திருக்கா ஒரு பொம்பளை. ஏன் வில்லுக்காரக்கா வில்லுக்காரக்கா வில்லுக்காரக்கா, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. என் புருஷன் வேற கல்யாணம் முடிக்க போறானா? எனக்கு புள்ள இல்ல, புள்ள குடு புள்ள குடு புள்ள குடு புள்ள குடு அழுதா. நான் என்ன கடவுளா புள்ள வர கொடுக்கறதுக்கு? ஆனா அப்ப சரக்கு இருந்துச்சு. சரக்கா? அது எது சரக்குமா? குறுகட்ட வயல் அந்த சரக்கு என்ன சரக்குமா? சரக்கு வச்சுட்டியே. அதாவது நம்ம முனீஸ்வரர் ஆலயத்துல இருந்து இதே முனீஸ்வரர் ஆலயம் எங்க ஊர் பக்கத்துல. நேத்து போனதும் முனீஸ்வரர் ஆலயம் தான். சரி, முந்தா நாள் போனதும் முனீஸ்வரர் ஆலயம். ஆமா, இன்னைக்கு படிக்கிறது முனீஸ்வரர் ஆலயம் தான். ஏன்னா எங்க தமிழ்நாட்டுல முனீஸ்வரர் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஆளு என்னைய கூட்டு போய் உட்கார வச்சு. சரி, உண்மையா சத்தியமா சொல்றேன். இப்படி முனீஸ்வரர் ஆலயத்துல இருந்து ஒரு எலுமிச்சங்கனி ஒரு மஞ்சள் கிழங்கு பூசாரி என்ன பண்ணாரு? சாத்தூர்ல குடுத்துருங்க ஒரு இடத்துல அப்படின்னு. நம்ம சாத்தூர் வழியா சிவகாசிக்கு போறேன். சரி, குடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. சரி, அத வாங்கி பேக்ல வச்சுட்டு தூங்கிட்டேன். சரி, இவங்களுக்கு தெரியாது. சரி, சிவகாசி பக்கத்துக்கு போயாச்சு. ஆமா, அந்த ஊர் பேரு சாமிநத்தம். சரி, வில்லுப்பாட்டு படிக்க போயிட்டோம். படிக்க போனா அங்க அந்த மாதிரி விஷயத்த சொன்ன பிள்ளைகள வேண்டிக்கோ தாயின்னு மேடைக்கு வந்துட்டா. சரி, இன்னொரு பொம்பளைக்கு கொடுத்தது. இவ அழுத பார்த்து எனக்கு பரிதாபமா போச்சு. பொம்பளை மனசு அதை எடுத்து இந்த அண்ணே கொடுத்துட்டேன். யாருக்கு கொடுத்ததோ இவளுக்கு கொடுத்துட்டேன். சரி, இவ என்ன பண்ணா இதை என்ன பண்ணணும்னா இனிமிச்சங்கனிய 2ஆ வெட்டு. சரி, ஒரு பக்கத்தை தலையில தேய், ஒரு பக்கத்தை குடிச்சிரு. இந்த மஞ்சள் கிழங்க நீ மட்டும் உரசி குளிக்கணும். இதுக்கு பிறகு பலனை பாத்துக்கோ. சரி, சொல்லிட்டு வந்துட்டேன். 2வது பாருங்க, அவ அதே வீட்டுல நின்னு 10 மாதத்துல ஒரு பிள்ளைய பெற்றிருக்கா. இது சத்தியமா எனக்கு தெரியாது. சரி, நான் வில்லுப்பாட்டுக்கு போறேன். மறு வருஷம் என்னைய கூப்பிட்டுருக்காங்க. அதே ஊருக்கு போறேன். 2 மாத பிள்ளையோட வந்து மேடைக்கு வந்தா. சரி, என்னம்மா நீ யாருன்னு? சரி, நம்ம இதை நினைச்சுக்கிட்டா இருக்க போறோம். யாருன்னு? இந்த பிள்ளைக்கு பேர் வச்சு கொடு. சரி அப்படின்னா சொன்னா புள்ள யாருமா? நீ தானமா கொடுத்த பிச்சை அப்படின்னா. ஓஹோ, அப்பதான் தெரிஞ்சுட்டேன். இந்த மாதிரி யாரு இப்ப வந்துடாதீங்க. சரி, சரக்கு இல்ல கொண்டு வரலையா? நான் சும்மா உட்கார்ந்துருக்கேன். கொண்டு வாங்க. உனக்கு மம்பட்டி தான் நடக்கும்டா. இந்த மாதிரி குழந்தை இல்லை என்று வேதனைப்படுகிறார்கள். சிவபெருமான் உள்ள வர கொடுக்க வருகிறார். எப்படி வருகிறார்? எங்க எங்க ஏகி அவன் யாரு? அது என் புருஷன் சாமி. எவ்வளவு நாளைக்கு? இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் 3 மணி நேரம் தரேன். ஆமா ஆமா. எப்படி பிள்ளைங்க கொடுக்கறது? என்ன சாமி? கதைக்கு கொஞ்சம் பொறுமா சொல்லுங்க. எப்பா உன் பேர் என்ன? என் பேரு நாகராஜன். இவன் யாரு? என் முட்டாட்டி நாகராணி. பேரு மார்கடா. என்ன சாமி சந்தேகம்? உன் பேர் என்னம்மா? நாககண்ணி. கண்ணி. நீ என்ன சொன்ன? நாகராணி. நாகராணி. எப்படியா புள்ள கொடுக்கறது? என்ன சாமி? பேங்களை பணம் எடுக்க போறோம். ஒரு எழுத்து கூடுனாலும் ஒழிஞ்சாலும் புள்ள கொடுக்க மாட்டான். பணம் கொடுக்க மாட்டாங்க. நான் எப்படியா புள்ள கொடுக்கறது? பேர் மாறும் போது சாமி சொல்லு. அதாவது அந்த
தாயிரம்ப வீட்டுல இருக்கும் போது அவ கன்னியா இருந்தா. சரி. நான் கல்யாணம் முடிச்ச வீட்டுக்கு கூட்டு வந்த உடனே ராணி ஆயிட்டா. அதனாலதான் நாகராணி. சரி விட்டு பிடிப்போம். எம்மா எதுக்காக என்ன நினைச்சு தவம் இருக்க? குழந்தை இல்ல சாமி, குழந்தைக்காக உங்களை நினைச்சு தவம் இருக்கும். கொஞ்சம் பொறு. எப்பா சாமி எத்தனை வருஷமா பிள்ளை இல்ல? சாமி கல்யாணம் முடிச்சு 12 வருஷம். சரி. உங்களை நினைச்சு 12 வருஷம். மொத்தம் ஆக மொத்தம் 24 வருஷம் ஆச்சு. 24 வருஷமா பிள்ளை இல்ல. இன்னும் புள்ள குழந்தை என்னடா செய்ய போறீங்க? சாமி நீங்க அப்படி சொல்லக்கூடாது. என்ன? நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம். அப்படியா? ஆமா, உங்களை நம்பித்தான் நாங்க வந்திருக்கோம். முனீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்தவங்க வெறுங்கையோட போய் சரித்திரமே இல்ல. அதனால இங்க வந்திருக்கீங்க. இப்ப நான் முனீஸ்வரனா நிக்கிறேன் இல்லையா? ஏம்மா கொஞ்சம் பொறுப்பா. எப்பா இந்த ஆண்டு உனக்கு குழந்தை கிடைக்கலைன்னா உன் பொண்டாட்டி உன்ன என்னடா பண்ணுவா? சாமி சொல்லு. என் பொண்டாட்டி ரொம்ப மோசமான ஒம்பளை சாமி. சரி. நைட்ல வரும்போது கல்ல போட்டு கொண்டாலும் கொண்டுருவா. அதனால உங்களுக்கு பயந்துகிட்டு நைட் வந்து வீரராஜம்மன் கோயில வந்து படுத்துக்கிறேன். மக்களே, பக்த கோடி பெருமக்களே, 24 வருஷமா கோயில்ல படுத்துக்கிறானா பொண்டாட்டிக்கு பிள்ளை இல்லையா? இத உங்க கையில தான் சான்ஸா விட்டுருக்கேன். இவனை வச்சு என்ன பண்றது? இதுக்கு பேரு அறியாமை. ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால உங்க நிலைமைய பார்த்தா பாவமா இருக்கு. சொல்லுங்க சாமி. குழந்தை வரும் தந்தோம். சாமி தந்தோம். நீ எம்மா உனக்கு 8 குழந்தை பிறக்கும். இருக்கட்டும். 8 பொம்பளை பிள்ளை பிறக்கும் தாயி. சாமி 8 பொம்பளை பிள்ளை சார். சாமி பேர் சொல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை. ஒரு குழந்தை ஆம்பளை பிள்ளை வேணும். எப்படி? ஒரு குழந்தை ஆம்பளை பிள்ளைக்கு உனக்கு அதிகாரம் இல்லடா. உனக்கு 3 உனக்கு 8 பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இந்த 8 குழந்தை பிறந்த உடனே நீ முந்தி இயந்திர இங்க கனிய காணுமே. கனி 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 வேணும்ல. கனி இல்லையா? இது இது நான் வச்சிருக்கிற கனி கூட மந்திச்ச கனியா உள்ள இருக்கும். அது வேண்டாம். வேற கனி கோயில்ல இருந்து காலுங்க. கோயிலுக்கு போய் வர நேரமாகும். ஒரு கனி வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்களா? ஆமா. இது அங்க தர்மமுனீஸ்வரர் நேத்து போன ஆலயத்துல கொடுத்த கனி. சரி. ஏம்மா நீ என்ன செய்ய வேணும் தெரியுமா? முக்கியமான விஷயம். இந்த 8 குழந்தை பிறந்த உடனே உங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்கும் வாய் பேச முடியாம போயிரும். பிள்ளையா பேச்சா முடிவு பண்ணு. குழந்தை வர கேட்க வந்தா 2 பேருக்கு வாயில வச்சிடல சாமி. பேச முடியாம ஆகிட்டீங்க சாமி. ஊமை ஆகிட்டீல. என்னடி சாமி? ஊமையா இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைய கொடுக்க சாமி. குழந்தைய கொடுக்க சாமி. கைச்சாட ஊமைச்சாட பண்ணிக்கிடுவோம். 2 பேரும் கைச்சாட ஊமைச்சாட பண்ணிக்கிடுவோம் சாமி. அப்படியா? குழந்தைய கொடுக்க சாமி. எம்மா நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? காலையில எழுந்து குளித்து நீராடி. என்னப்பா கொஞ்சம் பொறும்போ. என்ன என் பொண்டாட்டி குளிக்க மாட்டாளா சாமி? எப்ப குளிக்க மாட்டாளா? ஆமா சாமி. 3 மாசம் ஒரு தடவை 6 மாசம் ஒரு தடவை குளிச்சுட்டு வைக்க. ஆத்தாடி அதான பக்கத்துல கெட்ட நாத்தம் கத்தாழ நாத்தம் அடிச்சுக்கிட்டு குழந்தைக்கே குளிச்சிருது சாமி. எம்மா குளிச்சிருது குழந்தைக்கா? சரி சரி. நீ காலையில எழுந்து குளித்து நீராடி மாய கண்ணனை நினைக்க வேண்டும். பார்வதா தேவி நினைக்க வேண்டும். பகவான் ஆகப்பட்ட என்னை நினைக்க வேண்டும். என்னப்பா ஓரத்தில் நினைக்க சொல்லுங்க. ஒன்னே நினைச்ச பிரச்சனை இல்லையப்பா. என்னம்மா புருஷனுக்கு பீசு போச்சுன்னு சொன்ன முத பொம்பளை நினைக்கப்படாதப்பா. இவளாத்தான் இருக்கும். பயங்கர குடிகாரனா இருப்பான் புருஷன். குடிச்சிட்டு தன்னால மூத்திரம் போயிருவார். ஆனா வீட்டுக்கார பொம்பளை வெளியே சொல்ல மாட்டேன் என் புருஷன் போன்ட்டான். ஆனா இவ என் புருஷனுக்கு மைக்க போட்டு பீசு போச்சுன்னு சொல்றாள். ஐயா இல்ல சாமி, அதனால ஒரு ஏக்கத்துல சொல்ல ஏக்கம். எம்மா நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? செவ்வாய்க்கிழமை 8 செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்திலே ஒவ்வொரு துலவத்தை அருந்த வேண்டும். அருந்தி முடித்தவுடனே 8 முட்டை இடுவாய். 8 முட்டை இட்டு 40 நாள் அடைகாத்து வர வேண்டும். 41வது நாளையிலே எம்மா குழந்தை பேர்கால ஆகணும் நினைக்கிறதாயி? எந்த மாதத்துல பேர்கால ஆகணும் நினைக்கிற? எனக்கு ஆடி மாசம் பிறக்கணும் சாமி. சாமி கிட்ட போய் ஆடி மாசம் கேட்கிறேன். ஆடி மாசம் தான் பிறக்கணும். ஒரு ஆவணி வைகாசி ஆடி மாசம் பிறக்கணும் சாமி. காரணம் ஆத்தா வீரமாகாளி காளி அட்டகாளி 8 பேரு பிறந்தது ஆடி மாசம். அதனாலதான் அவ ஆடி மாசம். ஆடி மாதத்துல என்ன கிழமை பேர்கால
செவ்வாய்க்கிழமை வரக்கணும் சாமி. கடைசி செவ்வாய்க்கிழமை வரக்கணும். செவ்வாயா வெறுவாயா? சரி, இவன் செவ்வாய்தான் வேணுங்க. எனக்கு செவ்வாய்க்கிழமை பிறக்கணும். காரணம் ஆத்தா பிறந்தது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சரி. 8 செவ்வாய்க்கிழமை ஆகட்டும். ஒவ்வொரு துலவத்தையும் மறந்து அறிந்து முடித்தவுடனே 8 முட்டையிட்டு 40 நாள் அடிகாத்து வர வேண்டும். 41வது நாளையிலே அந்த கெட்டிக்கார புள்ளைன்னா 8 குடி எங்கிட்டு வேணாலும் போடுவேன். ஆமா, நீ புடிச்சிட்டேன்னா புள்ள, விட்டுட்டேன்னா இல்ல. இதான் முக்காலும் சத்தியமா பிடிச்சதுக்கு பிறகுதான் சொல்லுவேன். எம்மா ஒவ்வொரு கிழமையும் அருந்த வேண்டும். அருந்தி முடித்தவுடனே 8 முட்டையிட்டு 40 நாள் அடைகாத்து 41வது நாளையிலே அழகான குழந்தைய பற்றப்பாய் புட்டே புடிச்சிட்டு இல்ல, புடிச்சிட்டே விட்டு அந்த வாங்கி கொண்டு வந்து பகவான் சொன்ன பிரகாரம் காலையில எழுந்து அந்த 8 துலவத்தையும் அருந்தினாள். அருந்தி முடித்தவுடனே அது ரிஷிபிண்டமாகி அன்று முதல் ஒளி மறந்து கர்ப்பமுற்று வெற்றி இருக்கிறார். இப்ப ஆத்தா பிறவி ஆக போது அண்ணே அவர் உசி போடுங்க. சாமியாடி நிறைய பேர் மேடைக்கு வருவாங்க. படுத்திருக்கிறவங்களை கூட உசுப்பிடுங்க. என்ன 4 வருஷத்துக்கு முன்னால வந்து ஏகப்பட்ட சாமி மேடைக்கு வந்துருச்சு. சாமி ஆடி நான் சாமி பிறவியாக போகுது, படுத்திருக்கிறவங்களை உசுப்பி விட்டுருங்க. மேடைக்கு வரும்போது மிதிச்சிருவாங்கயா, மிதிச்சிருங்க. சாமி ஆடுறவங்களை பிடிச்சி அமுக்கி வைக்காதீங்க, ஆக்ரோஷமா வரும். சாமி ஆடுறவங்களை பார்த்து யாரும் சிரிச்சிடாதீங்க. கொலவ போட 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 ஆத்தா பாருங்க வீரமகாளி அப்படி சந்தோஷமா ஓடியாருவா. பிறவி ஆரம்பமாகுது. 1வது மாதத்திலே உடையவனை தஞ்சம் என்றார். 2வது மாதத்திலே ஈஸ்வரனை தஞ்சம் என்றார். 3வது மாதத்திலே முக்கண்ணனை தஞ்சம் என்றார். 4வது மாதத்திலே நவரட்சிக்கிறீர்கள். 5வது மாதத்திலே அரவையிலும்
திருநாள் போடுங்க. திருநாள் போட்டு உட்காருங்க. எல்லாத்தையும் எல்லாரும் உட்காருங்கய்யா. திருநாள் எங்கேயும் கொண்டு வரல. பெரிய ஆளுக்கு யாராவது பெரியசாமி போடுங்க. ஆசாரம் தவறக்கூடாது. அப்படியே உட்காருங்க. ஒரு நாய் வச்சிருந்தா கொடுத்துருங்க ஐயா. ரவுண்டு கட்டுங்க. கும்மி அடிக்கணும்ல முடியல உனக்கு. சும்மா இங்க வந்துட்டு போனா எப்படி கும்மி அடிக்க வேண்டாமா? பார்த்தாயே வாங்கம்மா வாங்கம்மா. வச்சிருந்தா கொடுத்துருங்க ஐயா. ரவுண்டு கட்டுங்க. கும்மி அடிக்கணும்ல முடியல உனக்கு. சும்மா இங்க வந்துட்டு போனா எப்படி கும்மி அடிக்க வேண்டாமா? பார்த்தாயே வாங்கம்மா வாங்கம்மா. கும்மி அடிப்போம் மறையவர்கள் இன்று ஓடி வார அந்த முனிய சாமி அடிவார. மறையவர்கள் இன்று ஓடி வார அந்த முனிய சாமி அடிவார. மாரியம்மாள் பழந்து கும்மி அடிப்போம் அடிவோம். அப்புறம் 3 ரவுண்டா போடுங்க. 2 ரவுண்டு உள்ள இருக்கு. Hare
நீங்க மட்டும் நிக்காம ஆடிட்டீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கூட ஓடுங்கட்டா.